கைஸ், நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்பில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. லைக் வைஸ் பிரின்சிபல் கேட்டகிரி, தென் அதுக்கப்புறம் பிஜிடி டீச்சர் கேட்டகிரி, டிஜிடி டீச்சர் கேட்டகிரி, பிஆர்டி கேட்டகிரி, அண்ட் தென் அதுக்கப்புறம் அக்கௌண்டன்ட் கேட்டகிரி, சப்போர்ட் ஸ்டாஃப் லைக் பியூனு, வாட்ச்மேன் கேட்டகிரிஸ், இந்த மாதிரி நிறைய டைப்பில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சப்போர்ட் ஸ்டாஃப் கேட்டகிரிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு ஹையர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. கைஸ், இதுதான் அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நேவி சில்ட்ரன் ஸ்கூல்லேருந்து டேரெக்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி கரெக்டாக வந்து ஃபோட்டோ ஒட்டிக்கிங்க, எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ் டீட்டெயில், மொபைல் நம்பர், தென் அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் அட்ரஸ், இமெயில் அட்ரஸஸ், இந்த மாதிரி என்னென்ன கேட்டிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கிங்க. இது கூட என்னென்ன அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு கரெக்டாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்ரஸ் கூட நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த அட்ரஸுக்கு தான் வந்து சென்ட் பண்ணணும். போஸ்டல் அட்ரஸ் அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த அட்ரஸுக்கு. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் இங்கே என்கொயரி பண்ணுறதுக்கு இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க, ஃபோன் நம்பருமே கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை கூட வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில கேட்டகிரிக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், டேரெக்டாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ மூலமாக மட்டும் ஹையர் பண்ணுறாங்க. சில கேட்டகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டு கூட வந்து இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து சப்போர்ட் ஸ்டாஃப் கேட்டகிரி. இதுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே நீங்கள் 12th டிகிரி அந்த மாதிரி என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. தென் ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் 21 சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் 35 வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்டிங் அக்கௌண்டன்ட் கேட்டகிரி. இதுக்கு அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் மஸ்ட்டாக வந்து 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்யூனிகேஷனுமே நல்லா இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் 30, மேக்ஸிமம் 50 வரைக்கும் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்டிங் பிஆர்டி கேட்டகிரி. இதுக்கு பேச்சுலர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அண்ட் அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி பர்சன்டேஜ் வச்சுருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லைனா வந்து நீங்கள் 12th 55% வந்து மார்க் வந்து எடுத்துருக்கணும். இதுக்கு ரிலவெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் எலமெண்ட்ரி எஜுகேஷன் அந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் 21 இயர்ஸ், மேக்ஸிமம் 50 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா டிஜிடி கேட்டகிரி. ஸோ பேச்சுலர் டிகிரியில் வந்து சோசியல் சயின்ஸ் வந்து முடிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ரிலவெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாஸ்டர்ஸ் முடிச்சிருந்தாலும் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்குமே 21 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 50 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். ஸோ இந்த மாதிரி பிஜிடி கேட்டகிரிக்கு அண்ட் தென் வைஸ் பிரின்சிபல் கேட்டகிரிக்கெலாம் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் குவாலிஃபிகேஷன் அண்ட் உங்கள் ஏஜ் லிமிட்டுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.